நான் விரும்பி அரசியலுக்கு வரவில்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் நான் அரசியலுக்கு அழைத்து வரப்பட்டேன். நான் கட்சியில் சேர வேண்டும் என்று விரும்பவில்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் என்னை கொண்டு வந்து இந்த கழகத்தில் இணைத்தார். புரட்சித் தலைவர் அவர்கள் மறைவு முன்பு என்னிடம் கூறினார், எனக்கு நீ ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் என்றார். என்ன என்று கேட்டேன். எனது மறைவுக்கு பிறகு எந்த காரணத்தை கொண்டும் எந்த காரணத்தை முன்னிட்டும் எவ்வளவு சோதனை வந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் நீ என் கழக தொண்டர்களை விட்டு போகக்கூடாது. என் கழக தொண்டர்களுக்கு நீ துணையாக இருக்க வேண்டும், உனக்கு அவர்கள் துணையாக இருப்பார்கள் என்று கூறினார். இன்று வரை புரட்சி தலைவர் அவர்களுக்கு நான் செய்து கொடுத்த அந்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். உங்கள் பொதுச் செயலாளராக நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இதில் எந்த சுயநலமும் கிடையாது. அதனால்தான் புரட்சி தலைவர் ஆசியோடு நம்முடைய ஆட்சி ஏற்பட்ட போது மக்களுக்கு என்னவெல்லாம் நன்மை செய்ய முடியும் என்று பார்த்து பார்த்து ஒரு வீட்டில் தாய் தனது பிள்ளைகளுக்கு செய்வது போல் செய்தேன். உண்மை சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கலாம். ஆனால் எதிர்காலம் உள்ள ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். எதிர்காலம் என்றால் சாதாரண எதிர்காலம் அல்ல, மகத்தான பிரம்மாண்டமான பிரகாசமான ஒளிமயமான அற்புதமான எதிர்காலம் உள்ள ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்று நான் சொல்வதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் சில காலத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பாருங்கள். எல்லோரும் இருந்து பார்க்கத்தானே போகிறோம். என்ன நடக்கும்? பழைய கட்சி இல்லாமல் போகும். பழைய கட்சி, பழம்பெரும் கட்சி சுக்கு நூறாக போகும். சிதறு தேங்காய் போல உடையும். நேற்று பெய்த மழையில் இன்று முளைக்கும் காளான்கள் போல முளைத்துக் கொண்டிருக்கும் சிறிய சிறிய கட்சிகள் இருந்த இடம் தெரியாமல் விலாசம் இல்லாமல் போகும். தெம்பாக இருங்கள், உற்சாகத்தோடு செயல்படுங்கள், தொடர்ந்து தொய்வின்றி மக்கள் தொண்டாற்றுங்கள். நம்முடைய எதிர்காலத்தை யாரும் நம்மிடமிருந்து தட்டி பறித்துவிட முடியாது. நிச்சயமாக மீண்டும் நாம் ஆட்சிக்கு வருவோம், மக்களுக்கு நல்லாட்சி வழங்குவோம்.